இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இதில் 2 பாட்டி இறந்துட்டாங்களாம் வேறு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மாதம் 3 மாதம் முன்னாடி இருந்தவங்க இப்போ இல்லை. ஸோ வாழ்க்கை அவ்வளோதான். அது ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இல்லைங்கிறப்ப. இப்போ மொத்தமாகவே 7 பேர் தான் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. சேலையூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே தெய்வத்தாயின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சோகமாக தான் இருக்குது. ஏன்னா 2 பாட்டி இறந்துட்டாங்களாம். வந்தப்போ இருந்த பாட்டி 2 பேர் இறந்துட்டாங்களாம். இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. சரி, சனிக்கிழமையாக இருக்குது, அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸும் இதுவும் ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டு போகணும்னு வந்தேன். அவங்க தூங்குறாங்க எல்லோரும். அதை விட இன்னொன்று ஒரு 2 பேர் இறந்துட்டாங்கங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் வந்து கூட்டிட்டாங்களாம். அதாவது உயிரோடு இருக்கும்போது வீட்டில் வச்சுக்காம வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உடம்பை வாங்கிட்டு போனாங்களாம். அது எந்த விதத்தில் நல்லது? நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழும்போது செய்யாத எந்த சாப்பாடு, தூக்கம், தண்ணி எதுவுமே இல்லாதவங்கள வெளியில் கொண்டாந்து ஒரு அன்பு இல்லாமல் கொண்டாந்து போட்டுட்டு செத்ததுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் கிடையாதுல்ல. இருக்கும்போது அன்பு செய்யாத அந்த உறவுகள் செத்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? ஊருக்காகவா? ரொம்ப தவறு. வயதாக குடும்பம் வரைக்கும் நம்மளை மாதிரி நேசிக்க, நம்மளோட அம்மா நம்மளோட அப்பாங்கும்போது அவங்கள வந்து இருக்க வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு நேசிக்கிறது அது ஒரு மாதிரி. அதுதான் நல்லது. நேசிங்க எல்லாரும். நன்றி, வணக்கம்.